மே மாதம் வரை செந்தில் பாலாஜியை ஜாமீன் வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸ்டாலின் எதுக்கு கோடி கோடியாக பணத்தை செலவு பண்ணி ஆட்களை வச்சு திருப்பி பெட்டிஷன் போடுறாருன்னா, இந்த எம்பி எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி வெளியில் வரணும். கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை வச்சு கருணாநிதி இருக்கும்போது இளிச்சவாயன் மாவட்ட செயலாளர் இருந்தால் அவனை கூப்பிட்டே கொண்டு வந்துருப்பார், இல்லைன்னா மாற்றிடுவார். நீ மாவட்ட செயலாளர் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். நீ சம்பாதிக்கிறதுல இவ்வளோ செலவு பண்ணு, கூட்டத்தை கூட்டு, எனக்கு விசில் அடிக்க கூட்டம். கர்நாடகாவில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காவேரி பிரச்சனை பண்ணும்போது அங்கே சொல்லுவார், அங்கே இருக்கிற முதலமைச்சர், வெயிட் பண்ணு, டிஎம்கே வரட்டும், நம்ம அப்பா ஆரம்பிப்பான், அவன் தான் சும்மா இருப்பான், அவன் தான் ஒன்றும் தெரியாது, அமைதியாக இருப்பான். எம்ஜிஆர் இருக்கும்போது வாலாட்டம் 72, 73 காவேரியில் குறுக்கணைகள் அத்தனை அணைகள் கட்டினாங்கல்ல கருணாநிதி இருக்கும்போது. அதே இது அதனால் ஸ்டாலின் உங்கள் பருப்பு இனியும் வேகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் மக்களை இனியும் முட்டாளாக்க முடியாது. ஒழுங்காக சீக்கிரம் நிலத்தை இது பண்ணி எய்ம்ஸுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு உங்கள் பக்கம் தப்ப வச்சு வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் விமர்சன செய்திகள், அதை பற்றிய விமர்சனங்களை பார்ப்போம். முதல் விஷயம் செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லாமல் நம்ம அரசியல் பேச முடியாது. அந்த அளவுக்கு அவர் இன்றியமையாத ஒரு சக்தியாகிவிட்டார் இன்றைக்கி. அதாவது நல்ல விஷயத்தில் இல்லை, கெட்ட விஷயத்தில் செந்தில் பாலாஜியை பற்றி பேசாமல் நம்ம இருக்க முடியாது. செந்தில் பாலாஜியை பற்றிய விஷயம் என்னென்னா, அவர் தான் நிரபராதி, அதனை விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்கார். அதுக்கு பேர் சட்டத்தில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்னு பேர். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் என்னென்னா, இது ஒரு சட்ட சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லோரும் தெரிஞ்சுக்காங்க. ஒருத்தர் குற்றம் செஞ்சிடுறார், போலீஸு எஃப்ஐஆர் போட்டுறாங்க, கோர்ட்டில் போய் அவரை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, அப்புறம் பெயில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும், குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் அந்த வழக்கு நடந்து சாட்சிகளை விசாரித்து தண்டனை கொடுப்பாங்க. இந்த வழக்கு ஆரம்பிக்கும் போதே எல்லா குற்றவாளியும் கொலை பண்ணவங்க கூட என்ன போடுவான், டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். அப்படின்னா எனக்கு இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை விடுதலை பண்ணுங்கள்னு போடுவாங்க. அது 227, 229 இந்திய குற்ற நடைமுறை சட்டத்தில் வருது. பழைய சட்டத்தில், இப்போ புதுசு வந்திருக்கு, அதில் செக்ஷன் மாறலாம். பழைய இதில் சட்டத்தில் 227, 229 ரெண்டுலேயுமே அது வருது. அதை இவர் போட்டார் செந்தில் பாலாஜி. என்னென்னா, நான் நிரபராதி, என்னை வேணும்னே இந்த வழக்கில் மாட்டி விட்டுட்டாங்க, என்ன விடுதலை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி நிரபராதியான்னு சொல்லி அவர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த இந்த 100 பேர் அவங்கள கூப்பிட்டு தான் கேட்கணும். இப்போ பச்சையாக அவரே நான் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி சமாதானம்லாம் போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போட்டு அவர் மேலே வழக்க போட்டால் நான் நிரபராதிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பென்ட்ரைவில் மாற்றிட்டாங்க, வக்கீலுங்க என்னென்னத்தையோ சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆதாரங்களை திருத்திட்டாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. அதனால் இப்போ விடுதலை பண்ண கடுவாரா, இவர் நிரபராதியா, அந்த வழக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் டிஸ்மிஸ் தான் ஆகும். அது எப்படி இப்போ நடக்கிறது செஷன்ஸ் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட் வர போய் சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு பதிவு செய்ய அப்படின்னோடனே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலினின் காவல்துறை 900 அவங்கள போட்டு அவரை காப்பாற்றுறதுக்கு 900 குற்றவாளியை சேர்த்துருக்காங்க. இவ்வளவு இது இருக்கும்போது இவருக்கு அடிப்படையிலேயே இவர் விடுதலை பண்ண முடியுமா, இவர் நிரபராதிங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்னு போட்டது சரியா? வக்கீலுங்க வருமானம் வர்றதுக்காக அவர்கிட்ட ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டுரும் சார்னு சொல்லி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிறதுக்காக இதை போட்டிருக்காங்க. சட்டத்தில் இது நிற்காது. 227, 229 கூடிய விரைவில் நீங்கள் பத்திரிக்கையில் வரும். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த விடுதலை பெறணும், விடுதலை அளிக்கணுங்கிற மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு வந்துடும். அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. வக்கீலுங்க சொன்னதை வச்சு அவர் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் நிரபராதின்னு அவர் சொல்லும்போது அவர் கொஞ்சம் மனசாட்சி உறுத்தணும். என்னடா நம்ம அவ்வளோ பண்ணிவிட்டு நம்மளை போய் நிரபராதின்னு போய் வழக்க போடுறோமேனு. அதனால் அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆகிடும். அடுத்தது ஜாமீன் மனு ஆனந்தன் வெங்கடேசன்ட்ட வந்தது. எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, வாதம் முடிஞ்சிருச்சு. தீர்ப்பை தள்ளி வச்சிருக்காருன்னா எந்த நாள் வேணுனாலும் அவர் கொடுப்பார். அது என்ன முடிவு வரும்? ஜாமீன் தள்ளுபடி தான் பண்ணுவார். அது எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
ஆனந்த வெங்கடேஷும் பண்ணத்தான் செய்வார், தள்ளுபடி ஆகிவிடும். இதுதான் நிலவரம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சட்ட நிலவரம், இதுதான் அவருடைய வழக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சமீபத்தில் நடந்த விஷயங்கள். ஆனால் பாஜகவுக்கு நான் ஒரு சில ஆலோசனை சொல்கிறேன், அரசியல் ஆலோசனை. கேட்டால் கேளுங்க, இல்லைனா போங்க. கொஞ்சம் அரசியல் கற்றுக்கங்க, கருணாநிதி மாதிரி அரசியல் பண்ண கற்றுக்கங்க. சும்மா இந்த அரசியல், நேரடி அரசியல் இதெல்லாம் நடக்காது தமிழ்நாட்டில். கருணாநிதி அரசியலை கற்றுக்கங்க. நான் சொல்கிறது இது பண்ணுங்க. மே மாதம் வரை செந்தில் பாலாஜியை ஜாமீன் வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸ்டாலின் எதுக்கு கோடி கோடியாக பணத்தை செலவு பண்ணி ஆட்களை வச்சு திருப்பி பெட்டிஷன் போடுறாருன்னா, இந்த எம்பி எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி வெளியில் வரணும். கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை வச்சு பணத்தை கோடி கோடியாக கொடுத்து ஜெயிக்கணும். அந்த திறமை செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இருக்குது. திமுகவில் இருக்கிற ஒரு தலைவனுக்கும் அது கிடையாது. ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டார். நம்ம ஆள் பூரா தத்தி ஆகிட்டான். எம்ஜிஆர் அதிமுகவில் இருந்த மந்திரிங்க தான் 10 மந்திரியை போட்டான் அப்புறம் ஸ்டாலின். ஏன்னா அவன் தான் திறமையானவன், ஒத்துக்கிட்டார் அவர். அதனால் செந்தில் பாலாஜி வெளியே கொண்டு வந்து ஏன் துடிக்கிறாருன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்சா கொங்கு மண்டலத்தில் ஃபுல்லாக பணத்தை கொடுத்து அவர் நிறைய சீட்டுகளை ஜெயிக்க வைத்து விடுவாருங்கிற சுயநலத்தில் ஸ்டாலின் கோடி கோடியாக செலவு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பிஜேபி சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவர் வெளியில் ஜாமீன் வந்துட்டாருன்னா கொங்கு மண்டலத்தில் நிறைய சீட்டுகளை இவர்கள் ஜெயித்து விடுவார்கள். குறுக்கு வழியில் பணத்தை செலவு பண்ணி, ரவுடித்தனத்தை பண்ணி, எல்லா கலையிலும் கைதேர்ந்தவர் செந்தில் பாலாஜி. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, செந்தில் பாலாஜி வெளியில் அரசியலை விட்டு ஒதுங்குவார். நல்ல மனிதராக இருந்தால் ஒதுங்கணும். நமக்கு எல்லாம் போதுன்னு, சம்பாதிச்சது வர போதுன்னு ஒதுங்கிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறதுக்காக அரசியலுக்கு வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகத்ரட்சங்கதெல்லாம் அதுதான். அவர் பிஸ்னஸில் நிறைய சம்பாதிச்சிட்டாரு. பணக்காரன் சம்பாதிச்சிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு அரசியல் தேவை. அதனால தான் இப்போ இந்த மார்ட்டின் மாப்பிள்ளை எதுக்கு வர்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்பானியிலெல்லாம், அனில் அம்பானியிலெலாம் போய் எம்பி ஆகிறாரு ராஜ்யசபாவில் போய். ஏன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை காப்பாற்றணும். அதுக்கு அரசியல் செல்வாக்கு அவசியம். வழக்கில் மாட்டினவங்க, பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறவன், குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிச்சு வச்சவன்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் இதுதான். அப்படி செந்தில் பாலாஜி வரணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு நான் சொல்கிற அறிவுரை, ஒதுங்கிக்கங்க. அரசியல்வாதிகளுக்காக உங்களை பலிகடாக்காதீர்கள். அதுவும் திமுக குரூப் தெரியும் உங்களுக்கு. கருணாநிதி கருவேப்பிலை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் தள்ளி விட்டுருக்கார், கண்டுக்கவே மாட்டார். அது மாதிரி தான் ஸ்டாலின், அதே ஜீன். அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி பார்த்துக்கங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு பெயில் தான், அந்த ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி அடுத்த கேஸுக்கு இப்போவே நீங்கள் டிராஃப்ட் ரெடியாக வைக்கணும். அவங்க நேரம் ரெடியாக வச்சுருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு ஆனந்த வெங்கடேசன் ஜாமீனை மறுத்து விட்டால் உடனே அடுத்த நாளே ஃபைல் பண்ணிடுவாங்க. அது மாதிரி செந்தில் பாலாஜி பிஜேபி லீகல் டீம் ரெடியாக வச்சுருக்கணும். அமலாக்கத்துறைக்கு பிஜேபி சொல்லி, லீகல் டீமுக்கு வேலை இல்லை. அண்ணாமலை நீங்கள்லாம் அமலாக்கத்துறைக்கு சொல்லிடுங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளில வந்துட்டா அடுத்த நாளே ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு திருப்பி உள்ளது இல்லைங்க. எலெக்ஷன் டைமில் அவர் வெளியில் வந்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். அவரது ஸ்டாலின் அவரை கையில் வைத்து கொண்டு அரசியல் சதுரங்க நாடகம் ஆடுவார். அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், செந்தில் பாலாஜியை மே மாதம் வரை, எலெக்ஷன் முடியும் வரை பெயிலில் ஜாமீனில் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அமலாக்கத்துறை இவங்க மட்டும் சிசிபியை வச்சுக்கிட்டு, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சுக்கிட்டு இவங்க சொன்னபடி ஆடுறாங்கல்ல, அதுபடி உங்கள் அமலாக்கத்துறையை சொல்லி இப்போ அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்கள். மே ஜூன் வரை, எலெக்ஷன் முடியும் வரை செந்தில் பாலாஜியை ஜாமீன் கிடைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்ற அறிவுரையை பிஜேபிக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த விஷயம், சென்னையில் பிரசிடென்சி காலேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி போராட்டம். அவங்க பேசின வீடியோவை பாருங்கள். அரசியல் சார்ந்த கூட்டங்கள் அது எல்லாருக்குமே மாணவர்களை காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே 10-15 பஸ்ஸை, கவர்மெண்ட் பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டி பசங்களை அடித்து அனுப்புகிறாங்க. கிளாஸ் நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை ஃபோர்ஸ் பண்ணுறது யாருன்னா எங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இது பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் ஏன் சார் யார் இதை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் பிரின்ஸிபல் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிரின்ஸிபல்கிட்ட போய் நியாயமாக கொஸ்டின் பண்ணால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது நான் சொல்லலை, எனக்கு ஹையர் அஃபீஷியல்ஸ்லேருந்து ஆர்டர் வருது அப்படின்னு சொல்கிறார். அது யார் என்னன்னு சொல்லி எங்ககிட்ட அவர் சொல்லலை. ஸோ நாங்கள் இப்படி தான் லீகலாக நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே திரும்ப அதே மாதிரி பேசியிருக்காரு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்னா, நீங்கள் யார்கிட்ட வேணால் எத்தனை பேர் வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, இந்த பிரச்சனைங்க எது வந்தாலுமே நான் அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
பேசியிருக்காரு. இதற்கான எவிடன்சஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட டிமாண்ட் என்னென்னா, இப்போ டிசி டைரக்டர் ஆஃப் கொலிஜியேட் எஜுகேஷன் அவர் இல்லைன்னா RJD ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் வர வரைக்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் இருக்க போகிறோம். அமைதியான முறையில் நாங்கள் எங்களோட கோரிக்கையை இது பண்ணுறோம். வி நீட் ஜஸ்டிஸ் அண்ட் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்ஸ். அரசியல் சார்ந்த கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை, அதாவது நாட்டில் நம்ம இத்தனை கோடி மக்கள் இருக்கோம். இந்த திமுகவை சேர்ந்தவங்க என்னென்ன அயோக்கியத்தனத்தை கனவுல கூட நினைக்காத அயோக்கியத்தனத்தை உள்ளே இருந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் மத்தியில் அரசியலை கொண்டு வந்தது கருணாநிதி தான். காங்கிரஸில் அதெல்லாம் பண்ணலை. 1962 இந்தி போராட்டம் வரும்போதே கருணாநிதி போய் மாணவர்கள் அரசியல் ஒவ்வொரு காலேஜுக்குள்ளேயும் போய் திமுகவில் சேரு இந்தி போராட்டத்தில் ஈடுபடு அப்படின்னு ஆள் சேர்த்தார். அப்போவே அண்ணாதுரை சொன்னார், அதெல்லாம் வேணாம் படிக்கிறவங்க இவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணணும்னு சொல்லி அந்த இந்தி போராட்டத்தில் மாணவர்கள் இதெல்லாம் உள்ளில் கொண்டு வந்தது கருணாநிதி தான் ஐடியா பண்ணி போராட்டத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கு உருவான மாணவர்கள் மத்தியிலே அரசியல், கருணாநிதி கெடுத்த அரசியல் இன்று பேரன் வரை அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரசிடென்சி காலேஜ் மாணவர்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது எந்த விழா நடந்தாலும், அதாவது இப்போ ஸ்டாலின் கருணாநிதி ஒரு பைசா நான் சொன்ன 10 ரூபாவோட ஒரு பாக்கெட்டில் இருக்காது. ஸ்டாலினும் அப்படி தான், செலவு ரொம்ப அதிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் அதை விட கையில் இருந்து படம் போகக்கூடாது, ஆனால் காரியம் நடக்கணும். இப்போ மீட்டிங்க்கு கூப்பிட்றதா இருந்தால் 1000 ரூபா பிரியாணி குவார்ட்டர் வாங்கி கொடுக்கணும். மாணவர்களை கூட்டிகிட்டு வந்துடலான்னு ஐடியா பண்ணுறாரு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரில் ஒரு விளையாட்டுத்துறை மந்திரியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருச்சியில் இருக்கார்ல அன்பில் மகேஷ், அவர் தான் கல்வித்துறை மந்திரி. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கண்ணப்பன் உயர்கல்வித்துறை மந்திரி, காலேஜெல்லாம் அவங்களில் வரும். என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸ்பாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யார், உதயநிதி. ஃபோன் பண்ணி விளையாட்டுத்துறை இதெல்லாம் நடந்தது, விளையாட்டுத்துறை சம்மந்தமாக அரசியல் சார்ந்த மீட்டிங்கெல்லாம் நடத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, பிரின்ஸ்பாலை கூப்பிட்டு உங்கள் காலேஜிலேருந்து 1000 பேர் அனுப்பு. அந்த மாணவர் சொல்கிறாரு, 15 பஸ்களில் உள்ளே அனுப்புகிறாங்க காலேஜ் காம்பஸ் உள்ள, எங்களெல்லாம் பஸ்ஸில் ஏறுங்கிறாங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட கூட்டத்துக்கு எங்களை கூப்பிடுறாங்க, இதுக்கு லெக்சரர்கள் உடந்தைங்கிறார். லெக்சரர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஏன் சார் எங்களை அரசியல் சம்மந்தத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு எங்களை போக வைக்கிறீங்கன்னு கேட்டால் பிரின்ஸ்பால்கிட்ட கேளுங்கிறாங்களாம். பிரின்ஸ்பால்கிட்ட கேட்டால் எனக்கு மேலிடத்து உத்தரவுன்னு சொல்கிறாங்களாம். இதை நான் சொல்லலை, அந்த மாணவர்களே சொல்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் எப்படி அரசியலை கொண்டு வருகிறது இந்த கூட்டம், சுயநலத்துக்காக, அதுக்காக கூட்டம் கூட்டுறதுக்காக. இப்போ 1000 பேரை கூட்டுறதா இருந்தால் நீங்கள் இதில் வெளியில் எல்லாம் வச்சிங்கன்னா ஒரு 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணணும். கருணாநிதி இருக்கும்போது இளிச்சமாய மாவட்ட செயலாளர் இருந்தால் அவனை கூப்பிட்டே கொண்டு வந்துருப்பார், இல்லைன்னா மாற்றிடுவார். நீ மாவட்ட செயலாளர் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், நீ சம்பாதிக்கிறதுல இவ்வளோ செலவு பண்ணு, கூட்டத்தை கூட்டு, எனக்கு விசிலடிக்க கூட்டம், கைதட்ட கூட்டம், வெடி வைக்க கூட்டம், தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு கத்துறதுக்கு கூட்டம், மாவட்ட செயலாளர் தலையில் மொய் எழுதுனாங்க. இப்போ மொய்ய அதுக்கப்புறம் இப்போ யார் பேரில் எழுதுகிறாங்க, மாணவர்கள் மேலே எழுதுகிறாரு உதயநிதி. அவருடைய பேரன், அவர்கிட்ட இருந்து அவர் கற்றுத்தந்த பாடம். மாணவர்களில் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் 10 பஸ்ஸு 15 பஸ்ஸுன்னு நிறுத்தி வற்புறுத்தி அவங்கள கூட்டிகிட்டு போய் இவர் நடக்கிற மீட்டிங்குகள் எல்லாம் விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட மீட்டிங், அரசு சம்மந்தப்பட்ட மீட்டிங்கெல்லாம் கூட்டத்தை காண்பிப்பதற்காக இவர்களை கூட்டிகிட்டு போய் ஓசியில் முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அதைத்தான் மாணவர்கள் சொல்கிறாங்க. மாணவர் சமுதாயத்தை கெடுக்காதீங்க, உதயநிதி உங்களுக்கு தான் படிப்பு வரல, நீங்கள் எவ்வளோ அரியர்ஸு, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கிறது தொட்ட வெளிச்சம். உங்களை மாதிரியே மற்ற மாணவர்களையும் கெடுக்காதீங்க, அவங்கெல்லாம் படித்து வருங்காலம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல வேலைக்கு போகணும். கடுமையான கண்டனத்தை உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சொல்லிட்டு வரேன். பாவத்துக்கு மேலே பாவத்தை பண்ணுறீங்க, மாணவ சமுதாயத்தை கெடுக்காதீங்க. மாணவ சமுதாயம் விருப்பம் இல்லாமல் நீங்கள் ஆட்சி செய்கிறதுக்கு, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அவர்களை பலிகட ஆக்காதீர்கள். இந்த வீடியோவை பொதுமக்கள் பார்த்துட்டு மாணவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு புண்பட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அந்த செய்தியை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை போடுறோம். அடுத்தது முருகன் சட்டசபையில் பேசியிருக்காரு. அது அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தலையே குழம்பி போயிடும். உளறி கொண்டிருக்கிறார். இந்த காவேரி பிரச்சனை மோசமானதுக்கு காரணமே கருணாநிதியும் அவருடைய ஆட்சியும். அதுக்கு அதுவும் போய் துச்சாதனனை போய் போட்டிருக்கீங்களா அந்த பதவியில், உருப்படுமா? பக்கா சுயநலவாதி.
அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு என்ன அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எங்கள் மேகதூதனை எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட வைக்க முடியாதான். இந்த தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன். உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் தலைவர் கருணாநிதி ஆட்சி செய்யும் போது தானே உங்களுக்கு கபினி அணை மற்ற காவேரி குறுக்கள் அத்தனை அணை கட்டினானே. அப்போ நீங்கள் உங்கள் ஆட்சி இருக்கும்போது தானே நடந்தது. நான் தான் சொல்கிறேன்ல, கர்நாடகாவில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காவேரி பிரச்சனை பண்ணும்போது. அங்கே சொல்லுவார் அங்கே இருக்கிற முதலமைச்சர், வெயிட் பண்ணு, டிஎம்கே வரட்டும், நம்ம அப்பா ஆரம்பிப்பான், அவன் தான் சும்மா இருப்பான், அவன் தான் ஒன்றும் தெரியாது அமைதியாக இருப்பான். எம்ஜிஆர் இருக்கும்போது வாலாட்டம் 72 73 காவேரியில் குறுக்கணைகள் அத்தனை அணைகள் கட்டினாங்கல்ல கருணாநிதி இருக்கும்போது. அதே இது 77 87 வரை எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு அணை கட்டினாங்களா? நான் பாராட்டுறதுக்காக சொல்ல. காரணம், ஒவ்வொரு முதல் மந்திரியும் கையில் வச்சிருப்பார். தேவராஜ் அரசு, ராமகிருஷ்ண ஹெக்டே, குண்டு ராவ், அந்த டைமில் இருந்து அத்தனை பேரையும் கையில் வச்சிருப்பார். காவேரி நீர் வந்துக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு அந்த சாமர்த்தியமும் கிடையாது. அது ஜெயலலிதா வரும்போது டஃப்பாக கொடுப்பாங்க. போய் உண்ணாவிரதம் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. போட்டு இதில் வந்து நதிநீர் ஆணையம் அமைக்க வச்சதே வழக்கெல்லாம் போட்டு அவங்க தான். ஜெயலலிதா இருக்கும்போது பயங்கரமான டஃப்பாக இருந்தாங்க. அதனால் ஜெயலலிதா இங்கே பெங்களூர் நீதிமன்றத்தில் வரும்போது அந்த மாநிலத்தை சேர்ந்த எல்லாரும் இந்த பெண்மணி தான் நம்ம காவேரி இருக்க பல பிரச்சனைகள் கொடுத்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி தான் அவங்களை தண்டிக்கிறதுல மிக குறியாக இருந்தார்கள் கர்நாடக அரசியல்வாதிகள். அது பல பேருக்கும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மறுபடியும் இந்த ஏமாத்துகிற கூட்டம் வந்துருச்சு, ஏமாந்த கூட்டம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏபிசிடி தெரியாது, ஒன்றும் தெரியாது. உங்கள் கோட்டை விட்டுருவாங்க. இவங்க செந்தில் பாலாஜிக்கு போய் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல, இந்த காவேரி மேகதூது வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஸ்டே ஏன் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்னென்னமோ வளர்றாரு இந்த இவர் துச்சாதனன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் உடனடியாக இந்த துச்சாதனன் கூட்டத்துக்கு சொல்கிறேன், முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு மேகதூதனையை கட்டக்கூடாதுன்னு ஸ்டே போடுங்க. அதுதான் எடப்பாடியும் அதை தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியாது, எல்லாம் முட்டாள்கள் கூட்டம். அந்த என்னத்தை பெருசாக பேசுகிறாங்க சட்டசபையில். மேகதூதில் ஒரு இது கூட ஒரு கல்லை கூட அசைக்க முடியாதுன்னு. மேகதூது அணை கட்டுறதுக்கு பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதனால் இவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த துச்சாதனன் கூட்டத்துக்கு உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்குங்க. இன்னமும் இந்த அணையும் மேகதூது அணையும் கட்ட விட்டீங்கன்னா தமிழ்நாடு பாலைவனமாயிடும். இப்போவே பல பிரச்சனைகள் இருக்குது. காவேரியில் தண்ணீர் வராமல் பாதி பாலைவனமாக ஆக்கிட்டீங்க, மீதியும் பாலைவனமாக ஆக்காதீங்க. உங்கள் கையில் போய் குரங்கு கையில் பூமாலை போயிடுச்சு, என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலை அப்படிங்கிற கருத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் இவங்க வந்து அந்த அணையை கட்ட விட்டுருவாங்க. மேகதூது அணையை ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டான். செந்தில் பாலாஜிக்கு 2 கோடியில் வந்து அதை இதை பிடிச்சி ஸ்டே கேட்பாங்க, இது ஜாமீன் கேட்பாங்க. பொன்முடிக்கு வந்து 50 கோடி செலவு பண்ணி இது கேட்பாங்க, ஸ்டே கேட்பாங்க. ஆனால் காவேரிக்கு மேகதூது அணைக்கு 1 பைசா செலவு பண்ணி இந்த வக்கீல்கள் வச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க. இதை மறுபடியும் பறி கொடுத்து விடுவார்கள் நம்முடைய உரிமையை. காவேரியின் முழு உரிமையும் மேகதூது அணை கட்டினால் நம் தமிழ்நாட்டுக்கு முழு உரிமையும் போயிடும் அப்படிங்கிறது இந்த கொள்ளை கூட்டம், அந்த துச்சாதனன் கூட்டம்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. சட்டசபையில் இவங்க கேட்குறாங்க, வானதி சீனிவாசன் கோயம்புத்தூரில் கருணாநிதி நூலகம் எப்போ வரும்னு கேட்குறாங்க. அந்த பேரில் இருக்கிற நூலகம் தேவையாமா உங்களுக்கு? நாட்டில் வேறு இப்போ இது பிரச்சனைகள் இல்லையா? கருணாநிதி நூலகம்னு பேர் வைக்கிறான், அது எப்போ திறப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு பிஜேபியை சேர்ந்தவங்க தேவையா? அது நாசமாக போகட்டுமே. அப்படி ஒரு நூலகம் தேவையில்லையே, அவர் பேரில் இருக்கிற நூலகம் தேவையில்லையே. நீங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சியா? நீங்கள்லாம் ஒரு எதிர்கட்சியா? நல்ல விஷயங்களை போய் கேட்பீங்களா? கருணாநிதி நூலகம் எப்போ திறக்கப்படும்? உடனே அவர் சொல்கிறார், ரொம்ப விவரமாக பேசுகிற மாதிரி, எய்ம்ஸ் மருத்துவமனை போல் இல்லாமல் அது சரியான நேரத்தில் திறக்கப்படுமா? மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். எய்ம்ஸ் கிண்டல் அடிக்கிறார், சிலையடையாக பேச கற்றுக்கிட்டார். இல்லை முன்னாடி பேப்பர் பார்த்து படிப்பார், இப்போ முதல்ல அப்படி கீழெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறது தெரியாமல்லாம் படிக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை காலம் கடத்துன்ற மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம். எய்ம்ஸ் மருத்துவமனை காலம் கடத்துறதுக்கு நீங்கள் தானே காரணம். அவங்க தான் நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்களே, அதுக்கு வேண்டிய நிலத்தை எங்களுக்கு எடுத்து கொடுக்காம
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தாமதமாகிறது. ஆனால் மக்களை ஏமாற்றணும். கேட்குறவங்களாம் முட்டாள், நான் மட்டும் அறிவாளின்னு நினப்பு இருக்குது. அதனால் எய்ம்ஸ் வந்து தாமதம். எவ்வளோ நாளைக்கு உங்கள் பொய்யை நம்புவான்? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதமாவதற்கு காரணம் ஸ்டாலின் தலைமையில் உள்ள அரசு தான். அவர்கள் தான் அதற்கு வேண்டிய நிலத்தை எடுத்து கொடுக்காமல் பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. முட்டாளாக்குகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் அதை தெரிஞ்சுக்கோங்க. இவர்கள் தான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். லேட் ஆச்சுன்னா அவங்க தான் இதுன்னு சொல்ல. அப்போ நம்மளாம் முட்டாள்களா? இவங்கள மாதிரி முட்டாள்கள். இந்த கூட்டம் தான் முட்டாள்கள் கூட்டம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவை பார்த்து நிறைய விவரம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்டாலின் உங்கள் பருப்பு இனியும் வேகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் மக்களை இனியும் முட்டாளாக்க முடியாது. ஒழுங்காக சீக்கிரம் நிலத்தை இது பண்ணி எய்ம்ஸுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு உங்கள் பக்கம் தப்ப வச்சுக்கிட்டு அவர்கள் மீது குற்றம் சொல்வதை தவிர்த்து கொள்ளவும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அவங்க இந்த மாதிரி குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்காம கோவம் வரும். கோவம் தான் என்ன பண்ணுவாங்க? நம்ம திட்டங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. திட்டங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா ஒன்றிய அரசுன்னு உங்கள் மந்திரிகளை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்கள இன்னும் கோபமாக்கி தமிழ்நாட்டையே குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை நிறுத்துங்க அப்படிங்கிறது தான். யாரையுமே பதவி யார்கிட்ட இருக்கோ, அதிகாரம் யார் இருக்கோ அவங்கள பாராட்ட வேண்டியதில்லை. திட்டாமையாச்சு இருங்க, கிண்டல் அடிக்காமல் இருங்க. அது திருந்தாது. இந்த கூட்டம் ஜீனில் வந்து குசும்பு. இந்திரா காந்தி போட்டு அடித்தாங்கல்ல 76, ஏன் அடித்தாங்க? இந்த மாதிரி தான் குசும்பு. ஒன்றிய அரசு மாதிரி அப்போ பேசி இந்திரா காந்தியை பேசி மிசாவை ஏவி விடும் பிசாசை அப்படின்னு எல்லாம் பேசி தான் உதவாங்கினது. அதனால் திருந்த மாட்டீங்களா? எதுக்கு திரும்பி அவன் போய் ஒன்றியம் சொல்கிறதுல என்ன பெருசாக நடந்து போகுது? அவ்வளோ கோவம் வரும்ல. அப்புறம் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு இதில் சொல்கிறார் நிதி அமைச்சர் என்னென்னா, கர்நாடகாவுக்கு கொடுத்துட்றாங்களாம், பீகாருக்கு வந்து வெள்ள நிவாரணம் உடனே கொடுத்துட்டாங்களாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறாரு. நான் முதல்ல சொல்லிட்டேன் வாய்க்கோள் போடணும். ரெண்டாவது, அந்த எல்லாம் யோகி எங்கே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க? தங்கம் தென்னரசு உங்களுக்கு தான் சொல்கிறேன். பீகார் ஒரு யோகி ஆண்டுக்கிட்டு இருக்கான். அவர் நிதிஷ்குமாருங்கிற ஒரு யோகியர் ஆண்டுக்கிட்டு அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? அப்போ கவர்னர் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கும்போதே நல்ல முதலமைச்சர் அதை கொள்ளையடிக்க மாட்டான், குடியான்னு கொடுப்பாங்க. கர்நாடகாவிலையும் யோகியம் பாண்டுக்கிட்டு இருக்காப்புல. காங்கிரஸில் இருக்கிற இப்போ முதலமைச்சர் வந்து யோகியாமானாலே இங்கே யோகியர்கள் ஆடுறீங்க, 2 வருஷத்தில் 30,000 கோடி கொள்ளையடிக்கிறீங்க. அப்போ அது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ வந்துட்டு நிதியை கொடுக்காதீங்க, கொள்ளையடிச்சிடுவான்னு பயப்படுவாங்களா இல்லையா? 3000 கோடி நிதினு கேட்டுட்டு உங்கள் அப்பாவை 50,000 கோடிக்கு வாங்கி கொடுங்கன்னு இப்போ சட்டசபையிலே கேட்குறாரு கவர்னர்கிட்ட. அப்போ எப்படி உங்களை நம்புவாங்க? என்ன சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன்? பணமாக கொடுக்காதீங்க, பேங்க்கில் கொடுங்கங்கிறாங்க. நீ முடியாதுங்கிறீங்க. ஏன்? கொள்ளையடிக்கிறதுக்கு தானே. அப்போது உங்கள் எண்ணம் நல்ல எண்ணம் இல்லைன்னா உங்களை நம்பி எப்படி பணம் கொடுப்பாங்க? ஆக மத்திய அரசு பணம் கொடுக்காமல் இருக்காங்கன்னா அது காரணம் நீங்கள் தான், உங்களுடைய நடவடிக்கை தான். நீங்கள் நல்லவர்கள் இல்லை. யோகிய முதலமைச்சராக வாங்க அள்ளி கொடுப்பாங்க மத்திய அரசு. எல்லாம் நீங்கள் இருக்கிறவங்க பூரா மந்திரியிலிருந்து அத்தனை பேரும் அயோக்கியத்தனம் பண்ணுறது. கேட்டால் மந்திரி அது மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான்னா அப்புறம் எப்படி? அதனால் திருந்துங்க, இந்த மாதிரி பழி போடாதீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும். அடுத்தது, கருணாநிதி நினைவிடம் 26ஆம் தேதி திறக்கிறாங்களாம். உருப்பட்டாமல் போயிடும் உறுதியாக. 26/6/2/8 சனியோட நாளில் திறக்கிறீங்க. அது குட்டிச்சவராக போவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 26ஆம் தேதி திறக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நினைவிடத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக திறக்கிற மாதிரி திறக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது 6 மாதமாக அது திறந்து தான் இருக்குது. 4 பேர் 5 பேருக்கு மேலே எவனும் உள்ளே இல்லை. நான் போய் சொன்னேன், திமுக போய் தாக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. யாராச்சும் சென்னைக்கு வந்தால் ஒளிஞ்சிருந்து இந்த கருணாநிதி நினைவிடத்தில் எத்தனை பேர் உள்ளே போகிறான்னு பாருங்கள். இப்போ ஏற்கனவே உருப்படாமல் போச்சு. 26 சனி பிடிச்சது அந்த நினைவிடத்துக்கு, இன்னும் உருப்படாமல் போயிடும். எவனுமே உள்ளே போக மாட்டான். நீங்களாக வந்து அப்படியே கடையை திறந்து வச்சுட்டு வாடிக்கையாளர்கள் இல்லாமல் திறந்து வச்சுக்கிற கடை மாதிரி வாடிக்கையாளர் பார்க்குறவங்க இல்லாமல் அப்படியே இது பண்ணிக்கிட்டு எல்லாம் கேட்குறாங்களா? அங்கேயும் ஸ்டாலினை யாரும் பார்க்க போனால், திமுக அமைச்சர்களை பார்க்க போனால் அவங்க என்ன கேட்குறாங்களா? தலைவர் நினைவிடத்துக்கு போனேயா, ஏன் அப்படியாச்சும் கூட்டம் சேர்க்கணும்னு. எவனும் போக மாட்டேங்கிறானே. நல்லவை புண்ணியம் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வரும்பியா. எத்தனை தலைவர்களுக்கு தானாக கூட்டம் வருது. 50 வருஷம் 40 வருஷம் ஆனவங்களுக்கு கூட தானாக கூட்டம் வருது இல்லை. எப்படி வருதுன்னா அவங்க செஞ்ச நல்ல விஷயம். நீங்கள் நல்லது செஞ்சுருந்தால் கூட்டம் தானாக கூடும். நீங்களாக இப்படி கூட்டி நினைவிடத்தை திறக்கிறேன் 26ஆம் தேதி அப்படின்னு சொல்லி
நல்ல நாளை தேர்ந்தெடுத்துகிறீர்கள். அந்த நினைவிடம் குட்டிச்சவராக போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்து. அடுத்தது அந்த தங்கம் தென்னரசு. இப்போ இன்னமே அவருக்கு வேறு உளறல் பட்டம் தனியாக கொடுக்கணும் இருக்குது. உதயநிதி இதுக்கு கொடுத்த மாதிரி, ஸ்டாலின் கொடுத்த மாதிரி. அவர் என்ன சொல்கிறாரு, ராமராஜ்யம் இருந்தது அவர் கேள்விப்பட்டதே இல்லையா, ஆனால் திராவிட மாடல் ராஜ்யம்னு ஒன்று இருந்தது அவருக்கு அதுதான் உண்மையாம். திராவிட மாடல் ராஜ்யம் இருந்தது உண்மை, ராமராஜ்யம் இருந்தது எங்களுக்கு தெரியாது. பேரவை தலைவர் அவர்களே, ராமராஜ்யம் எப்படி இருந்ததோ இல்லையோ யானொன்று அறியேன் பராபரமே, ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாருமான ராஜ்யமாக இருந்திருக்கிறது. முதல்ல திராவிட மாடல்னு சொல்கிறீங்களே, எல்லாத்துக்கும் தமிழ்னு சொல்லி உயிரை வெட்டி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் ஆக்கின ஆளுங்க நீங்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் பேசுவாங்க எல்லாம். எங்கேயா போச்சோம் தமிழ்? திராவிட மாடல் ராஜ்யமா? திராவிடம்ங்கிறது கண்ணது கருணை, இது சமஸ்கிருதத்து வார்த்தை, அதில் ஒரு தமிழ் வார்த்தை தெரியலையா? திராவிடமே இல்லாத ஒரு தலைப்பு தானே. திராவிடம்னு ஒன்று இல்லை, நீங்கள் ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ திராவிட மாடலா? திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடல்ங்கிறது இங்கிலீஷு. தமிழில் ஒரு வார்த்தை கிடைக்கலையா திராவிட மாடல் சொல்கிறதுக்கு? இந்த லட்சணத்தில் ராமராஜ்யம் இல்லையா? இந்த திராவிட மாடல் ராஜ்யம் தான் இருக்கு. இவங்க கேள்விப்பட்டாங்களாம். ராமராஜ்யம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இதில் போய் பாருங்கள், இந்த அயோத்தியில் ராமர் கட்டுறாங்க. அயோத்தியை தலைநகராக கொண்டு தான் ராமர் வாழ்ந்தார். சரித்திர சான்றுகள் இருக்குது, அங்கே கோயில்கள்லாம் இருக்குது. நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ராமர் 11,000 ஆண்டுகள் வாழ்ந்தாருன்னு எல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. அது இல்லை, ராமர் 69 ஆண்டுகள் வாழ்ந்தார். 25 ஆண்டுகள் 25 வயசில் காட்டுக்கு போனார். 14 வருஷம் கழித்து 39 வயசில் திரும்பி வந்தவர். அடுத்து 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் அந்த 30 ஆண்டுகள் நாட்டை ஆண்டது தான் ராமராஜ்யம். நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் தழைச்சிச்சு. அதனால தான் எப்போ என்ன சொல்லுவாங்க, நல்ல ஆட்சியை சொன்னால் ராமரும்பாங்க, மோசமான ஆட்சியை சொன்னால் ராவணன்னு சொல்லுவாங்க. இதில் இவங்க எல்லாம் போய் ராவணன் தமிழன், அந்த ஈவேரா கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. இது என்ன தமிழன்? நல்லாட்சி செஞ்சவங்க நல்லவங்க. அப்படி தான் ராமராஜ்யம் உருவாக்குச்சு. ராமராஜ்யத்துக்கு நேர் எதிரானது தான் திராவிட மாடல் ராஜ்யம். அவர் நல்லது செஞ்ச மாதிரி நீங்கள் அதர்மம், அநியாயம், அக்கிரமம், ஒரு ரவுடித்தனம், கள்ள ஓட்டு, கொலை, கொள்ளை, எல்லா விஷயத்தையும், பாலியல் பலாத்காரம் எல்லாம் ஓசியில் பிரியாணி சாப்பிட்றது, இதுதான் திராவிட மாடல் ராஜ்யம். அது ராமராஜ்யத்துக்கு எதிரான ராஜ்யம். இவங்களுக்கு திராவிட மாடல் ராஜ்யம் தான் தெரியுமா? ஏன்னா எல்லோரும் இந்த வேலை பார்க்குறவன் தானே. ராமராஜ்யம் நல்லதை நினைக்கிறவன் தான் ராமராஜ்யத்தை பேச முடியும் அப்படிங்கிறதையும் கருத்தையும் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு. அவர் நிதி திருத்தத்தை தவிர, நிதி விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுகிறாரு. அரசியல் பேசுவதற்கு ஒரு நிதித்துறை அமைச்சருக்கு சட்டசபை தான் கிடைச்சதா? அங்கே போய் ஆண்டாள் சுலபம் பாடுவார். அதுக்கு நிதித்துறைக்கு என்ன சம்பந்தம்? திராவிட மாடல் ராஜ்யத்தையும் ராமராஜ்யத்தையும் பேசுகிறது உங்களுக்கு ஒரு நிதியமைச்சருக்கு என்ன வேலை? இது என்ன அரசியல் பிளாட்ஃபார்மா? இது என்ன பொதுக்கூட்ட மேடையா? அதனால் அந்த லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துடாதீங்க. RS பாரதி, ஸ்டாலின், உதயநிதி இவங்களை தான் வச்சுருக்கோம் உளறல்கள்னு. இப்போ கொஞ்ச நாளானால் உங்களுடைய உளறல்களும் தொடர்ந்து வர வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது டெக்காய்டி. இவர் பிரசாந்த் கிஷோர். டெக்காய்டி அப்படின்னா கொள்ளைக்காரர். நான் சொல்லலை, சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கார். ஈஸ் எ டெக்காய்ட், கொள்ளைக்காரன். அப்படி சந்திரபாபு நாயுடுவால் கொள்ளைக்காரன் என்று வர்ணிக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், அவராக விரும்பி கேட்டாலும் நான் போக மாட்டேன். அட பாவியடா, உங்களை மாதிரி ஒரு ஏமாற்று பேர் வழி நான் பார்த்ததில்லை. எங்களுக்கு போலீஸ் சைக்காலஜி தெரியும். ஒரு ஆளை பார்த்த உடனே கண்ணை வச்சு அவர் நல்லவனா கெட்டவனா யோகியனாங்கிறத கண்டுபிடிச்சிடுவோம். பிரசாந்த் கிஷோருக்கு இருக்கிற கண்ணு க்ளீனாக ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஈஸ் நொட்டோரியஸ் கிரிமினல். எழுதி வச்சுருக்காங்க. சாமுத்திரிகா லட்சணம் எனக்கு தெரியும். சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோர் கண்ணை பார்க்குற சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் நொட்டோரியஸ் கிரிமினல், அதாவது மிகப்பெரிய குற்றவாளி. அவர் குற்றவாளிகளுக்குரிய அத்தனை தகுதிகளும் உள்ளால் ஏமாற்று பேர் வழின்னு இவர் சொன்னார்ல சந்திரபாபுக்கு. இப்போ இதுக்கு சந்திரபாபு நாயுடு, அது உண்மை. நீங்கள் அவர் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த கண்ணை பார்க்கும்போது தெரியும். இவ்வளோ பெரிய ஏமாற்று பேர் வழி. விஜய்க்கு கூப்பிட்டாலும் போக மாட்டாராம். ஏன்னா விஜய் எப்படி கூப்பிடுவார் உங்களை? ஒரு ஸ்டாலின் மாதிரிலே 1 லட்சம் கோடியை கொள்ளையடித்து வச்சுருந்தா 300 கோடி கொடுப்பாரு. விஜய் ஒரு படத்துக்கு வாங்குறதே 100 கோடி. உங்களுக்கு 300 கோடி கொடுத்தா அவர் 3 படம் நடிக்கணும்.
அவர் எப்படி உங்களுக்கு 300 கோடி கொடுத்து கூப்பிடுவார்? உங்களை அவர் கூப்பிட மாட்டார். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட வைக்கணுங்கிறதுக்காக விஜய்க்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படி சொன்னால் தான் கூப்பிடுவாங்க. நீ எல்லாம் தமிழ்நாட்டில் சுதாரிச்சிட்டான். ஸ்டாலினே சபரீஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டாரான், என்னப்பா அவனை போய் கூப்பிட்டு சொல்லி ஏன் உயிரை வாங்கினீங்களே, ஒழுங்காக ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான், 39 தொகுதியில் 38, இவனை எந்த நேரத்தில் கூட்டிகிட்டு வந்தோமோ 126 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கான். அதிமுக 66 தொகுதி ஜெயிச்சிருக்கான், அவங்க கூட்டணி 75 தொகுதியை ஜெயிச்சிருச்ச அப்படின்னு திட்டத்தை தான் கேள்வி. ஆக ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி திரும்ப இவரை பிரசாந்த் கிஷோரை யாரும் தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரமாட்டாங்க. மோடி தான் பிரசாந்த் கிஷோரை யூஸ் பண்ணார், அடித்து துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் பிடிச்சார், அவரும் அடித்து துரத்தி விட்டார். அடுத்து இப்போ இந்த வெஸ்ட் பெங்காலில் அந்த லேடி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க, மம்தா பானர்ஜி, அவங்களும் கூடிய சீக்கிரம் அடித்து துரத்திடுவாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆந்திராவில் அவரும் அடித்து துரத்திட்டார். ஆக தமிழ்நாட்டில் தான் இளிச்சவாய் அரசியல்வாதிகள் இருக்காங்க, கொள்ளையடித்து வச்சுருக்கான். எல்லாருக்கும் சொல்கிறேன், நீ கொள்ளையடிச்ச பணத்தை அந்த கொள்ளையனுக்கு போய் கொடுக்காதீங்க. மிகப்பெரிய ஏமாற்ற பேர் வழி. அவர் வந்து அவர் வச்சுக்கினா உங்களை கவுத்துவதற்கே அவர் தான் காரணமாக அமைவார். காங்கிரஸில் போகிறவன்னு கடைசி நேரத்தில் ராகுல் காந்தி இவங்களாம் விரட்டி விட்டாங்க. அதனால் எல்லாரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரசாந்த் கிஷோரை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்த பணத்தை அவன்கிட்ட போய் கொடுக்காதீங்க, அந்த மனிதரிடம் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது திரிஷா வழக்கில் மறுபடியும் உள்ள செய்தி வந்து திரிஷா நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும்னு. பல தடவை சொல்லிட்டேன், மானநஷ்டியோட வழக்கு போடுற உருப்படியாக போடுற யாரும் நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க. வழக்கு போடுற எவனுமே நோட்டீஸ் கொடுக்க மாட்டான், சும்மா விளம்பரத்துக்காகத்தான் நோட்டீஸ் கொடுக்குறது. அந்த மானநஷ்டியோட வழக்குக்கு டெஃபமேஷனுக்கு நோட்டீஸு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். நிறைய அரசியல்வாதிகள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், நோட்டீஸ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அவர் நோட்டீஸ் அவ்வளோதான். 100 கோடி கட்டினேன், முன்னாடியெல்லாம் 1000 கோடியெல்லாம் கேட்டாங்க. நான் வாங்கலை அரசியலோடைய உன் ஒர்த் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். உன் ஒர்த் என்ன? 500 கோடி 1000 கோடி கேட்குறதுக்கு நீ தகுதியா அப்படிங்கிறது அந்த சட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். உன் பேரில் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கோ அதுதான் உன்னுடைய மதிப்பு. 1000 கோடி கேட்குறியா, 1000 கோடிக்கு உனக்கு சொத்து இருக்கா? அஃபீஷியல் சொத்து. நான் சொல்கிறது லஞ்சம் வாங்கி பினாமில் வச்சுருக்கிற சொத்தை கேட்க முடியாது. உன் பேரில் சட்டப்படி இருக்கிற சொத்து எவ்வளவோ அதுதான் உன் மதிப்பு. உங்களுக்கு 1 கோடியில் வீடு இருக்குன்னா நீங்கள் நஷ்டஈடு வந்துக்கிட்டு டெஃபமேஷனுக்கு 1 கோடின்னு கேட்கலாம். கேட்டால் சொல்லலாம், நான் 1 கோடிக்கு அதிபதி, என் சொத்து அதுதான் என்னுடைய மதிப்பு. அவன் பார்த்தீங்கன்னா 500 கோடி 1000 கோடி ரோட்டில் போகிறவர்கள் அந்த அரசியல் 500 RS பாரியோட 500 கோடி கேட்டு நோட்டீஸ் சொன்னேன். நாட்டு வக்கீல் நீங்கள் உங்களுக்கு போய் 500 கோடி கேட்டு இது பண்ண முடியுமா? அப்போவே சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் லூசுன்னு சொன்னார், ராசா அதிமுகலேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்போவே சொன்னேன், இது ஏமாற்ற வேலை, நோட்டீஸோடு நிறுத்திடுவாங்க, உங்களை ஏமாத்துறாதாங்க அதிமுக. அதிமுக அவங்கள நினச்சிட்டா அது நம்ம கட்சி வந்து நோட்டீஸ் கொடுத்துச்சு, அவ்வளோதான். உங்களை ஏமாத்துறதுக்கு தான் நோட்டீஸுக்கு ரொம்ப வழக்கு போட மாட்டாங்க. நாங்களே நான் போட முடியாது, இல்லைன்னா நான் எப்போவோ போட்டிருப்பேன். சக்கரபாணி அவங்க குடும்பத்திலிருந்து கேட்டேன், பயப்படுறாங்க, யாரும் வரமா, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா ராசாவை உள்ளே தள்ளிடுவோம், 2 வருஷம் டெஃபினட்டாக தள்ளிடுவோம். எனக்கு ஒத்துழைக்கலையே. அதிமுக தலைமை தான் எங்களையெல்லாம் எதிரிகளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களே. ஏன்னா எம்ஜிஆர் சொத்து விஷயத்தில் அவருடைய அண்ணனுடைய பசங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு என்னை எதிரிகளாக EPS OPS நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எங்களுக்கு முக்கியம் எம்ஜிஆர் தானே. இந்த EPS OPS உரையெல்லாம் எங்களுக்கு முக்கியமானவர்கள் இல்லை. அதிமுகவுக்கு யாரும் சின்சியராக இருக்காங்களோ, நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு நண்பர்கள். ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு அவங்க பேர் சொல்லி ஓட்டை வாங்கிக்கிட்டு அவங்க பக்கம் அவங்கள பற்றி எதுவுமே கண்டுக்காமல் உண்மையிலே உள்ளத்தில் அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் எதிரிகளாகத்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய செய்திகளின் அலசல் நிறைவு பெறுகிறது. அடுத்து மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் சந்தி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.